அவரது திறமையை சிறப்பாக முதல் கூட்டத்திலே காண்பித்திருக்கிறார். அந்த காண்பித்ததோடு மட்டுமல்லாமல் வரிசையாக யாரெல்லாம் காங்கிரஸ் கட்சியாளர் பதவி கொடுக்கப்பட்டிருந்த துல்லியமா அந்த லிஸ்டையும் வாசிச்சார். அதனால அவரு அவர் தேர்வு செய்யறது நிர்வாகிகள் தான் நீங்க பெரும்பாலும் வந்துருக்கீங்க. அவர்களும் அப்படிதான் இருப்பாங்க அங்கங்க. அதனால ஒரு நல்ல நிகழ்ச்சி தேவையான தான் நம்ம தேர்வு செஞ்சிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சிக்கு இதுக்கு பிறகு நம்ம சர்டிபிகேட்லாம் வழங்க இருக்கின்ற நமது மாநில தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் முதலமைச்சர் அங்கிருக்கும் மதிப்பிற்குரிய வைத்திலிங்கம் அவர்களே, புரட்சி முதல்வர் எல்லாரும் அழைக்கப்பட்டு எதிர்கட்சிக்கு சிம்மசப்பரமாக விளங்குகின்ற முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களே, நமது முன்னாள் அமைச்சர் அவர் பற்றி சொல்லணும்னா அவர் எந்த அளவு உங்களுக்காக அமைச்சராக இருக்கும்போது சிந்தித்திருக்கிறார், பாடுபட்டிருக்கார் எனக்கு தெரியும். கூட இருந்திருக்கேன். நான் கூட சொன்ன லேபர் மினிஸ்டர் வாங்க, லேபர் தான் நிறைய பேர் இருக்காங்க, அதனுடைய லேபருக்கு செய்யலாம்னு சொன்னேன். அதுல சில நஷ்டங்கள் இருந்தாலும் அவர் ஏற்கனவே செஞ்சார். அவர் பலமான ஒரு அமைச்சராக இருந்தார், அதை யாரும் மறுக்க முடியாது. அவர் சொல்லி நான் முன்னாள் முதல்வரோ கட்சி தலைவரும் மறுக்க போறதில்லை யாருமே. அது மாதிரி ஒரு அத்தாரிட்டேட்டிவா ஒரு அமைச்சராக இருந்து அந்த நிதி ஒதுக்குவேல இந்த சிறப்பு நிதி இருக்குல்ல அதெல்லாம் முழுமையா வாங்கி கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுது, அது சந்தோஷமா இருக்குது. அதெல்லாம் வீடு கட்டத்திட்ட கூட 5 லட்சத்துக்கு வீடு கட்டி கொடுத்து வந்தாரு. சின்ன சதா இப்ப அந்த 5 லட்சம் 5 லட்சம் கொடுக்குற மாதிரியே வந்துருச்சு. நான் கூட தனியா உங்களுக்கு ஒரு முதியோர் குணமே கொடுக்கணும். ஏன்னா நான் கண்கூட பார்க்கிறேன், எங்க குழந்தைகளை ஏழைகள்லாம் அவங்கதான் இருக்காங்க. ஏழ்மை என்றால் அடிமட்டங்களே பார்க்க ஆயிரம் தான் இருக்காங்க, பழங்குடியின மக்கள் தான் இருக்கிறாங்க. அப்புறம் தான் மோஸ்ட் பேக்வர்டு எல்லாம் வர்றாங்க. ஆனால் அவங்கள ஒரு வாழ வைக்கிறது, உயர்த்துறது நம்ம கடமை. அதுதான் ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. நான் அதே நேரத்தில் ஒன்று சொல்லணும், ரிசர்வேஷன் இல்லாமையும் இந்த மக்கள் வளர்ந்து இருக்கிறாங்க. எதுலையுமே அவர் பிரகாசிக்க முடியும் என்பதற்கு நிறைய உதாரணம் இருக்கிறது. அது ஒரு உதாரணம் இளையராஜா. நம்ம இளையராஜா மாதிரி மியூசிஷியன் இளையராஜா. அவர் நினைச்சு பாருங்க, அவருக்கு என்ன ரிசர்வேஷன் கொடுத்தா செஞ்சாங்க. எல்லாமே ஒரு திறமையா உலகம் போட்டு ஒரு இசைஞானி அலைஞ்சார் இல்லையா. அது போல இன்னொரு உதாரணம் சொல்லணும். அது போல இன்னும் சில பேர் சொல்லாம விட்டுட்டேன். இந்த நிகழ்ச்சிக்கு இந்த பொது செயலாளர் இளையராஜா அவரையும் சொல்லிட்டு மற்ற நிர்வாகிகள் எல்லா பேரும் எனக்கு தெரியும். ஆனா பேருக்கு டைம் இல்லைன்னா அவங்க பேசணும். நீங்க ஆல்ரெடி மணியை பார்த்துட்டு இருந்தீங்க. அதனால இன்னொரு செய்தி என்னன்னு தெரியுன்னா, ரிசர்வேஷன் இல்லாம முன்னேறக்கூடிய அனைத்து திறமைகளும் இருப்பது என்பதற்கு உதாரணமாக சினிமா துறையை நான் சொல்ல இருக்கிறேன். இன்றைக்கு சினிமா துறை என்பது எல்லோராலும் விரும்பப்பட்ட ஒரு துறை. அது நம்ம போய் ஜெயிக்கணும், பிரகாசிக்கணும், புகழ் பெற்று ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுவாங்க. அந்த காலத்துல அப்பெல்லாம் பெரிய ஆதிக்கமா இருந்தது. அந்த ஆதிக்கம் பல விதத்துல இருந்தது. ஜாதி அடிப்படையில அதே மாதிரி தோற்றம் அடிப்பெல்லாம் வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல போய் இவங்க உழைச்சி இன்றைக்கு கிட்டத்தட்ட 60% சினிமாக்காரர்கள் ஆய்வாள மக்களாக இருக்கிறார்கள் என்ற தகவலை அறியப்படுவதும் அது சரியான தகவல் தான். அது நடிகராக இருக்கட்டும், டைரக்டரா இருக்கட்டும், இசையா இருக்கட்டும், எல்லா துறையிலுமே பிரகாசிக்கிறாமா இல்லையா? அப்ப ரிசர்வேஷனுக்காக தான் உள்ளவங்க என்று யாரும் கூட சொல்லக்கூடாது. நான் பொதுவாக சொல்றேன், ஆரம்பத்தில் ரிசர்வேஷன் கொடுத்து ஊக்கப்படுத்துறது காங்கிரஸ் கட்சி, அம்பேத்கர் ஐடியா, காந்தி ஏற்றுக்கொண்டார், நேரு ஏற்றுக்கொண்டார். அதெல்லாம் எல்லாமே